Hi students, welcome to Vasu Career Insights. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப் பத்தி தான். இந்த ஸ்காலர்ஷிப்ல யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன கிரைட்டீரியாஸ் அண்ட் எந்தெந்த கோர்சஸ் கவர் பண்றாங்க அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஜீரோ டியூஷன் ஃபீஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் அல்லது கவர்மெண்ட் எய்டட் அல்லது பிரைவேட் காலேஜஸ்ல நீங்க அட்மிஷன் வாங்கியிருக்கீங்க வயா கவர்மெண்ட் கோட்டா த்ரூ கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலியமா நீங்க போறீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்காலர்ஷிப்ல டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் கவர் பண்றாங்க. அதை தவிர்த்து ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் இந்த ஸ்காலர்ஷிப்ல கவர் ஆகாது. கவர்மெண்ட் டைரக்டா இந்த டியூஷன் ஃபீஸை காலேஜ்க்கே பே பண்ணிடுறாங்க. டிபெண்டிங் அப்பான் கோர்ஸ் கேட்டகரி அண்ட் இன்ஸ்டிடியூஷன் டைப்பை பேஸ் பண்ணி இந்த டியூஷன் ஃபீஸோட வேவர் அமௌண்ட் மாறும். பிட்வீன் 2000 இருந்து அப் டு 1.25 lakhs வரைக்கும் நம்மளுக்கு டியூஷன் ஃபீஸ் வேவ் ஆஃப் பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேரண்ட் அல்லது சிப்லிங் ஒரு டிகிரி ஹோல்டரா இல்லாத பட்சத்துல நீங்க மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அவைல் பண்றீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள். அண்ட் நீங்க ஒரு யூஜி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கான இன்கம் லிமிட் எதுவும் இல்லை, பேசிக்கலி நோ இன்கம் லிமிட். யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் இல்லைங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் இல்லை, அதாவது உங்களுடைய பேரண்ட் அல்லது சிப்லிங் ஆல்ரெடி ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்காங்க அப்படின்னா உங்களால இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ணிக்க முடியாது. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ என்ஆர்ஐ கோட்டா மூலியமாவோ நம்ம அப்ளை பண்ண முடியாது. அண்ட் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் யூஜி கோர்சஸ்ல ஃபுல் டைமா நீங்க அட்மிஷன் வாங்கியிருக்கணும். அதாவது ஒரு நான் ப்ரொஃபஷனல் கோர்சஸா இல்லை அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள் இல்லை. அண்ட் உங்ககிட்ட வேலிட் எஃப்ஜி சர்டிஃபிகேட் இருக்கணும், ஒரு அஃபிஷியல் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தாசில்தார். அண்ட் ஆல்ரெடி உங்களுடைய சிப்லிங் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு கிளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள் ஆக முடியாது. அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதை வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இன்கரெக்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. கோர்சஸ் என்னென்ன கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ், இன்ஜினியரிங்கில் பிஇ, பிடெக், பிஆர்க், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிவிஎஸ்சி, பிஎஃப்எஸ்சி, ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபைன் ஆர்ட்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங், பாராமெடிக்கல், ஃபார்மசி இந்த கோர்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறாங்க. ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், ஆதார் நம்பர் அண்ட் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர், காலேஜ் அட்மிஷன் லெட்டர் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு இ சேவை ஆன்லைன் லிங்க்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு கேன் நம்பர் கிடைக்கும். அந்த சிஏஎன் நம்பர், கேன் நம்பர் மூலியமா நீங்கள் லாகின் பண்ணி அதில் REV 104 சர்டிஃபிகேட் ஃபார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சூஸ் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய ஆதார், ரேஷன் கார்டு, 10th 12th மார்க் ஷீட், ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேரண்ட்ஸ் நோ டிகிரி ஹோல்டர் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப். இது ஒன்றும் இல்லைங்க, செல்ஃப் அஃபிடவிட் தான். இதை கண்டிப்பாக அவங்க சப்மிட் பண்ணணும். காலேஜில் எப்படி நீங்கள் இதை அவைல் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ், அதாவது நீட் அண்ட் டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒன்ஸ் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா டைரெக்டாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுறது மூலியமா இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப்பை உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், நான் மல்டிபிள் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாமா? அதாவது நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்காலர்ஷிப்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இதை தவிர்த்துட்டு நான் வேற சில ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமான்ற கேள்வி இருக்கும். இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எந்த டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றோங்கிறது தான். சிலது கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பா இருக்கும், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ஸா இருக்கும். நிறைய பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது என்ஜிஓஸ் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் நம்ம அவைல் பண்ண போறோமா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இங்க கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். இதுல நம்ம மல்டிபிள் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா நம்ம மல்டிபிள் ஸ்காலர்ஷிப்ஸை அக்செப்ட் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணிக்க முடியாது.
PMSS பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் நம்ம அப்ளை பண்றோம். 7.5% ரிசர்வேஷன்லயும் நம்ம அப்ளை பண்றோன்ற பட்சத்துல இந்த ரெண்டு ஸ்காலர்ஷிப்ல நமக்கு 7.5% ரிசர்வேஷன்லயே நமக்கு அட்மிஷன் கிடைச்சிருது. நம்மளோட ஃபுல் ஃபீஸும் வேவ் ஆஃப் ஆயிடுது அப்படின்ற பட்சத்துல நம்ம 7.5 ரிசர்வேஷனை தான் சூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஃபுல் பெனிஃபிஷியலான ஒரு ஸ்காலர்ஷிப் அதுவா தான் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா மல்டிபிள் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம், ஆனா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. டூப்ளிகேஷன் ஆஃப் பேமெண்ட்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியாது. கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் ஸ்காலர்ஷிப் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஆனா ஃபைனலா அக்செப்டன்ஸ்னு வரும்போது அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில ஸ்காலர்ஷிப்ஸ் பிரைவேட்ல கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பும் பிரைவேட் ஸ்காலர்ஷிப்பும் சேர்ந்து அவைல் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். ஸோ டேர்ம்ஸை கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும். அண்ட் மல்டிபிள் பிரைவேட் ஸ்காலர்ஷிப் எஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், அண்ட் அகெயின் அக்செப்ட் பண்ணும் பொழுதும் நீங்க அதோட டேர்ம்ஸ் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒஃபிஷியல் ரிசோர்ஸா தமிழ்நாடு கவர்மெண்டோட ஜியோ லெட்டர் அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனோட சாம்பிள் லெட்டர் அண்ட் இந்த பேரண்ட்ஸோட நோ டிகிரி ப்ரூஃபையும் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.